இப்போ பிறந்த குழந்தைக்கு என்ன நம்ம எடுத்து வைக்க முடியும்? போஸ்ட் டெலிவரி அம்மாவால் ஷாப்பிங்லாம் போக முடியாது, ஸோ கூட இருக்கிறவங்க தான் போகணும். ஸோ முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் பேபி பிறந்த உடனே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், பேபியை ஹோல்ட் பண்ணுறதுக்கு, சாஃப்டான நல்லா ரேப் பண்ணுறதுக்கு ஒரு பேபி ஹோல்டர். ஸோ அந்த பேபி ஹோல்டரும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் திங். பேபிக்கு க்ளோத்ஸ், காட்டன் க்ளோத்ஸ். ஸோ இதுலேயே காட்டன் க்ளோத்ஸ்லேயே நீங்கள் வந்து ஸ்லீவ்லெஸ்ஸும் வாங்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்லீவ்லெஸ் வாங்கினேன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். டைப்பர்ஸ் ஆகட்டும் இல்லை வெட் வைப்ஸ் ஆகட்டும் have been replaced by reusable cloth panties. நீங்க தாராளமா reusable cloth napkins or cloth diapers கூட நீங்க யூஸ் பண்ணலாம். வணக்கம், நான் உங்கள் டாக்டர் தீப்தி ஜாமி, மகப்பேர் மற்றும் சிசுவின் மருத்துவர், சென்னை உமன்ஸ் கிளினிக் ஸ்கேன் சென்டர் டி நகரில் பணிபுரிகிறேன். இப்போ பிறந்த குழந்தைக்கு என்ன நம்ம எடுத்து வைக்க முடியும் ஸோ தட் நம்மளோட லைஃப் கொஞ்சம் அப்புறம், ஏன்னா போஸ்ட் டெலிவரி அம்மாவால் ஷாப்பிங்லாம் போக முடியாது, ஸோ கூட இருக்கிறவங்க தான் போகணும். ஸோ முக்கியமான விஷயம், ஈஸியாக உங்களால் மூவ் பண்ண முடியணும். அதுக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் இந்த டைப்பர் பேக். ஏன்னா இந்த டைப்பர் பேக் ரொம்ப லைட் வெயிட், ஈஸியாக உங்களால் அந்த ஸ்கூல் பேக் மாதிரி ஆக்சுவலாக உங்களால் போட்டுக்க முடியும். இதுக்குள்ளே குழந்தையோட எசென்ஷியல் திங்ஸ் என்னெல்லாம் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் பேக் வாங்கும் போதே பாருங்கள், மேக் ஷுவர் தட் தெர் ஆர் மெனி கம்பார்ட்மெண்ட்ஸ். அதாவது நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ், என்ன மாதிரி நிறைய ஜிப் இருக்கணும், நிறைய பாக்கெட்ஸ் இருக்கணும். வேணும்னா உங்களால் வாட்டர் பாட்டில் வச்சுக்கணும், இல்லைனா ஃபீடிங் பாட்டில், உங்களுக்கு வேணும்னா வாட்டர் பாட்டிலும், குழந்தைக்கு சப்போஸ் நீங்கள் வந்து பிரெஸ்ட் மில்க் பம்ப் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட பேபியோட பாட்டிலும் வச்சுக்கிற மாதிரி. ஸோ நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற லைட் வெயிட் பேக்காக பாருங்கள். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் வாங்கும் போது. அண்ட் ரெண்டாவது, ஃபஸ்ட்டு பேபி பிறந்த உடனே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், பேபியை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு சாஃப்டான ஒரு இது இல்லை, சாஃப்ட்டு கொஞ்சம் மீடியம் ஹார்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா ரேப் பண்ணுறதுக்கு ஒரு பேபி ஹோல்டர். ஸோ அந்த பேபி ஹோல்டரும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 1 இல்லை 2 வாங்கிக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் நம்ம வந்து ரப்பர் ஷீட், ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் பேபியை நம்ம வந்து படுக்க வைக்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரப்பர் ஷீட், எல்லா வாட்டியும் நம்மளால் வந்து பேபியை கவர் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் ரப்பர் ஷீட் கீழே மற்ற பெட்ஷீட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்டெயின் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரப்பர் ஷீட் வாங்கிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 வாங்கிக்கோங்க. 2 ரப்பர் ஷீட்டாக இருந்தால் தான் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு சன்ட்ரை பண்ணிவிட்டு யூஸ் பண்ண முடியும். அண்ட் அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ், நிறைய பேர் வந்து இதை கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா பேபிக்கு க்ளோத்ஸ், பேபியோட க்ளோத்ஸ் வந்து, அதுவும் நம்ம சென்னை வெயில் காலம், மோஸ்ட் ஆஃப் த டைம் வெயில் காலமாக தான் இருக்குது. ஸோ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, காட்டன் க்ளோத்ஸ். இது மார்னிங் வேர் நைட் வேர்னு 2 இருக்குங்க. ஸோ இதுலேயே காட்டன் க்ளோத்ஸ்லேயே நீங்கள் வந்து ஸ்லீவ்லெஸ்ஸும் வாங்கலாம், ஸ்லீவ் வச்சும் வாங்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்லீவ்லெஸ் வாங்கினேன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், இரிட்டேட்டிங்காக இல்லாமல் இருக்கும் ஸ்கின்னுக்கு, குழந்தைங்களுக்கு. அப்படியே நீங்கள் இது வந்து நைட் வேர் சொல்லுவோம், ஸோ தட் த பேபி ஃபீல்ஸ் வெரி கம்ஃபர்டபுள். ஏன்னா நியூபார்ன் பேபிஸ் வந்து ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ், அந்த ஃப்ளூயிட் உமிழ்நீருக்குள்ளே இருந்த அந்த கர்ப்பப்பைக்குள்ளே இருந்த அந்த சூட்டோட வெளியில் வரும்போது குழந்தைய நல்ல சாஃப்ட் காட்டன் க்ளோத்ஸாகவும் நல்ல ரேப்டப்பும் இருந்தான்னா யூஷுவலாக குழந்தைங்க வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அழமாட்டாங்க. அண்ட் ரெண்டாவது, எல்லா வாட்டியும் அழறதுமே வந்து குழந்தை வந்து ஃபீடுக்காக அழறதில்லை. அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் நீங்கள் நல்லா குழந்தைய ரேப் பண்ணி, நம்ம வந்து குழந்தைய ஸ்வால் பண்ணி நல்லா ரேப் பண்ணி நம்ம கையில் வச்சுட்டாலே மோஸ்ட் ஆஃப் த டைம் குழந்தைங்களோட அழுக சரியாயிடும். அண்ட் மற்றபடி உங்களுக்கு நீங்கள் இப்போ எங்கேயான வெளில கூட்டிகிட்டு போகிறீங்க, குழந்தைங்கள வந்து செக்கப் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா ஆப்வியஸாக நீங்கள் வந்து இயர்ஸ் எல்லாம் நீங்கள் கவர் பண்ண முடியும். இந்த மாதிரி இயர்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸுக்கும் லெக்ஸுக்கும் வந்து நீங்கள் கவர் பண்ணுறது, லெக்ஸுக்கு சாக்ஸ் போடலாம், ஹேண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்மால் க்ளவுஸ் போடலாம். ஸோ அதையுமே நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் 1 or 2 sets நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அண்ட் கப்புள் ஆஃப் செட்ஸ் ஆஃப் காட்டன் வேர் வாங்கி வச்சுக்கோங்க. பிகாஸ் அது நம்மளுக்கு டைம் இருக்காது, ஏன்னா நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. ஸோ பேபியோட க்ளோத்ஸ் அப்போதைக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் 2 to 3 monthsக்கு யூஸ்ஃபுல் இருக்கிற மாதிரி காட்டன் க்ளோத்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் அடுத்து காட்டன் க்ளோத்ஸையும் தாண்டி, சப்போஸ் இப்போ நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக வளர்ந்த குழந்தைங்களுக்கு நம்ம வந்து சொல்லுவோம், கழுத்தில் நம்ம வந்து ட்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேபிக்கெலாம் நம்ம வந்து வெல்க்ரோ மாதிரி இருக்கும். ஸோ இட் வில் பி லிட்டில் கம்ஃபர்டபுள். நீங்கள் ஃபீட் பண்ணும் போது கூட குழந்தைக்கு போட்டிங்கன்னா அப்படியே நம்ம வந்து குழந்தையோட வாய் தொடச்சி விட்டுடலாம். அண்ட் அதுவும் ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல், காட்டன் மெட்டீரியல் வாங்கினீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
And kerchiefs, ஏன் நான் வந்து காட்டன் kerchiefs நான் சொல்கிறேன்னா அதை வாஷ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு வாட்டியும் நீங்கள் குழந்தைக்கு யூஸ் பண்ணும்போது இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். நீங்கள் க்ளீனான மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம். அண்ட் நிறைய பேர் இப்போ வந்து டயப்பர்ஸ்னாலே ரொம்ப பயப்படுறாங்க. முன்னாடிலாம் வந்து டயப்பர்ஸ் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போது டயப்பர்ஸ் ஆகட்டும் இல்லை வெட் வைப்ஸ் ஆகட்டும் have been replaced by reusable cloth panties. So ஏன்னா ஆக்சுவலாக reusable diapers நிறைய வந்துடுது அண்ட் காட்டன் clothes கூட வந்துடுது. ஸோ ரெண்டு விதமும் இருக்குங்க. ஸோ யூ கேன் ஈவன் டிசைட் தே ஆர் வெரி வெரி யூஸ்ஃபுல். ஏன்னா இதிலலாம் வந்து சிந்தட்டிக் மெட்டீரியல் இருக்குன்ற டயப்பர்ஸ்னால நீங்கள் தாராளமாக reusable cloth napkins or cloth diapers கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சன்ட்ரை பண்ணுங்கள். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். டயப்பர்ஸ் இல்லைனா reusable cloth wear. ஏன்னா இதில் வந்து சின்ன சின்ன இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நம்ம நிறைய மிஸ் பண்ணுறோம். வெட் வைப்ஸ் கூட எப்போவுமே நீங்கள் வந்து வெட் வைப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். டயப்பர் யூஸ் பண்ணுறீங்க, இப்போ வெளில போகிறீங்க, ஒரு ஃபியூ ஹவர்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கையோட உங்கள் டயப்பர் பேக்கில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்க வேண்டியது வெட் வைப்ஸ். ஸோ வெட் வைப்ஸும் யூஸ் பண்ணுங்கள். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டு க்ளீன். நீங்கள் டயப்பர் சேஞ்ச் பண்ணும்போது க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டயப்பர் சேஞ்ச் பண்ணுங்கள். அண்ட் சப்போஸ் இப்போ நீங்கள் நார்மல் ஃபீட் பண்ணலை, இல்லை நிப்பிள் ஷீல்ட் வேணும், இல்லை பாட்டில் ஃபீட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கப்புள் ஆஃப் நிப்பிள்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இஃப் அட் ஆல் நீங்கள் வந்து பாட்டில் ஃபீட் பண்ண போகிறீங்கன்னா. அண்ட் பாட்டில் ஃபீட் பண்ணுறவங்க பாட்டிலில் ஸ்டெர்லைஸ் பண்ணணும், வார்ம் ஹாட் வாட்டரில் ஸ்டெர்லைஸ் பண்ணணும். அண்ட் இந்த ப்ரஷ் போட்டு பாட்டிலில் ப்ரஷ் பண்ணிவிட்டு அண்ட் தென் refill the bottle with your breast milk and feed the baby. That is extremely important to sterilize your bottles before feeding. And adyum taandi baby ku skin care and very very essential vandu soap. Along with that நீங்க வந்து oil யூஸ் பண்ணலாம். ஏன்னா because oil massage has proven to be very beneficial for babies. ஏன்னா பேபிஸோட ஹேண்ட்ஸ் லெக்ஸோட மசில்ஸ் அண்ட் மோட்டார் ஸ்கில்ஸ்லாம் ஆயில் அப்ளை பண்ணி வருது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆயில் ஆகட்டும், ஷாம்பூ ஃபார் ஹேர் கேர் அண்ட் ஆல்சோ ஃபார் சோப் அண்ட் பவுடர் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ திங்ஸ் வந்து நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இமீடியட் யூஸுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைக்கு. ஸோ I think most of the time body wash and இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ரேஷ் க்ரீம் நான் நிறைய பேருக்கு இப்போவே சொல்லியிருக்கேன். நீங்கள் டயப்பர் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை நீங்கள் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வெளியில் ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தீங்க, டயப்பர் க்ரீம், டயப்பர் ரேஷ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி காமன். we do see babies with diaper rash more often. டயப்பர் ரேஷ் க்ரீமும் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நைட் டைமில் உங்களால் எங்கேயும் போய் வாங்க முடியாது. ஸோ அலாங் வித் லோஷன்ஸ், மாய்ஸ்சரைசிங் க்ரீம், பேபி ஆயில்ஸ் அண்ட் பவுடர்ஸ் அண்ட் சோப், don't forget to get just one tube of diaper rash cream. And apart from that, na sonna madri face cream illana usually sunscreen usually நம்ம குழந்தைகளுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். Skin protection is very very important because their skin is very sensitive. So அதனால நல்ல model of creams and soaps, shampoos வாங்கி வச்சுக்கோங்க. And bubble bath யூஷுவலாக வந்து பாத் ஆகட்டும் இல்லைனா பாத் பவுடர்ஸ் ஆர் சோப்ஸாக இருக்கட்டும், நீங்கள் உங்கள் பீடியாட்ரிஷியன்ஸை கன்சல்ட் பண்ணுங்கள். எது வந்து சாஃப்ட் ஆர் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு தாராளமாக உங்கள் பீடியாட்ரிஷியன்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் பவுடர்ஸ் போடலாம், டெஃபினட்டாக போடலாம். குளிச்சதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஆம்பிட்ஸ்லேயே தை groin ரீஜனாக இருக்கட்டும் பேபிக்கு அப்ளை பண்ணலாம், அது தப்பே இல்லை. டாக் டு யுவர் பீடியாட்ரிஷியன். அவங்க வந்து ஒரு பிராண்ட் ஆகட்டும் இல்லை எதாவது ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா யூ கேன் கோ ஹெட் அண்ட் பர்ச்சேஸ் தட் பிராண்ட். அண்ட் இது வந்து இப்போது யூஸ்வலாக நாங்கள் வந்து மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் க்ரீம் நிறைய முன்னாடி காலத்துலலாம் வந்து பேபிஸ்க்கு கன்யூசிவாக வந்ததில்லை. ஆனால் இப்போ நிறையா நியூபார்ன் பேபிஸ்க்கு கூட சேஃபாக மஸ்கிட்டோ ரெப்பலண்ட்டாக இருக்கட்டும் இல்லைனா அந்த மஸ்கிட்டோ நெட்டுன்னு சொல்லுவோம், அந்த மஸ்கிட்டோ காயில் அந்த ஃபுல் நெட் அதுவுமே வந்திருக்கு. ஸோ அதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ திங்க் இந்த ஸ்டஃப் எல்லாமே ஒரு நியூபார்ன் பேபிக்குன்றது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். ஈச் அண்ட் எவ்ரி திங் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.